இருக்கும். அங்கிருந்து ஆன்மீக பாதைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஆன்மீக பாதையில் நம்ம எப்படி இருக்கணும் கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியை கிரியைகளெல்லாம் இருந்து இத்தனை பிரிவுகள்லாம் நம்ம பயணித்து வந்துட்டோம். இப்போ உலக வாழ்க்கையில் நம்ம யாருமே பிறந்ததும் ஒரு 6 வயசுலையோ 7 வயசுலையோ இந்த ஆன்மீக பாதைக்குள்ளே வரல. ஓரளவு விவரம் தெரிஞ்சு 4 இடத்துக்கு போயிட்டும் ஓகேங்களா. நானும் அப்படிதான் 4 இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதுதான் சரியான பாதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாதைக்குள்ள ஐயாவை பார்த்து எல்லாம் பண்ணது. ஸோ இந்த பாதைக்குள்ள வந்துட்ட போகிறோம். நம்ம எல்லாருமே உபதேசம்ன்ற ஒரு விஷயம் வாங்குவோம். எதுக்கு உபதேசம்ன்ற ஒரு விஷயம் நம்ம ஞானிகள் சித்தர்கள் வச்சாங்க. ஏன் இந்த ஆன்மீக பாதை என்று ஒன்று கொண்டு வந்தாங்க என்று பார்த்தோம்னா, மனிதன் அவனுடைய நார்மல் வாழ்க்கையில் நான் எனது என்னுடைய குடும்பம் அப்படிதான் அதுதான் சொன்னாங்க. நீல வீடு கட்டுவே நெடுவாசல் சாத்தவே காலநூலன் போது கைப்பசிந்து நின்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு பெரிய வீடு கட்டிக்கிட்டேன், பெரிய வாசல் வச்சுக்கிட்டேன், குடும்பம் கொண்டாடி சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எப்போ அந்த கால ஓலன் வந்தப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஞானம்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்து நீ காலனை வெல்றதுக்கான ஒரு வழி உண்டுன்னு கண்டுபிடிச்சு அந்த வழியை நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதை அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பயணம் பண்ணாங்க. எப்படின்னா ஒரு குருகுலம் இருக்கும். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். குருகுலம்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் போயிட்டு சில காலங்கள் தங்கி இருந்து படிக்கணும், கற்றுக்கணும். அது குரு அப்படியே வழிபட்டு அப்படியே வரணும். குரு கீழே அந்த பரம்பரை அப்படியே வரும். கரெக்டுங்களா? ஸோ திருமூலர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, 4 கற்றுக்கிட்டோம், எங்களுக்கு 8 திசை தோற்றுனாங்க, எங்களுடைய பரம்பரை இப்படி வந்ததுன்னு அவருடைய பாடல்களை கூட சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பரம்பரையாக வந்தது தான் இந்த கலை. இப்போ என்னன்னா இந்த கலை எவ்வளோ எளிமை ஆயிடுச்சுன்னா, நான் என் குடும்பத்தோடு இருக்கலாம், குடும்பத்தோடு இருந்து இந்த கலையை நானும் கற்றுக்கலாம். ஸோ குடும்பத்தை விட்டு விலகி வரணுன்ற கட்டாயம் இல்லை. நம்ம ஐயாவும் அதே தானே சொல்லுவார். நான் ஒரு கையில் குடும்பத்தை பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் இந்த பாடத்தை பிடிச்சிக்கோங்க. ஒரு காலத்தில் இந்த பாடம் உங்களை கை கொடுக்கும், குடும்பம் உங்களை ஒதுக்கி உட்கார வைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த பாடம் உங்களை காப்பாற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இந்த பாதையில் வரும்பொழுது நம்ம இல்லற வாழ்க்கையிலையும் இருக்கோம், இந்த சமுதாயத்தையும் சந்திக்கிறோம், ப்ளஸ் இந்த ஞான பாதையிலையும் வரும். இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம்? இதை பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதுதான் எனக்கு கேட்ட கேள்வி. இப்போது ஒரு சில கதை சொல்கிறேன். புத்தர் ஒரு ஊராக போய்கிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது அவர் சீடர்களோட திடீர்னு அவருக்கு ரொம்ப தாகம் இருக்குது. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொன்னாரா, போயிட்டு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அங்கே ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு ஒரு சீடர் எடுத்துருவாங்க. சரி, அந்த சீடரும் போயிட்டு ஒரு சின்ன குழுவை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்க போனார். போக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வழியாக தான் அந்த மாட்டு வண்டி கடந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகும். இந்த சீடர் தண்ணி எடுக்க போகும்போது திடீர்னு ஒரு மாட்டு வண்டி கலந்து போச்சு, தண்ணி ஃபுல்லாக கலந்து. சரி, இந்த சீடர் என்ன பண்ணால், சேரா இருக்கு, இந்த தண்ணியை எப்படி கொடுக்குறது அதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணாராம். கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா மறுபடியும் எடுக்க போனாராம். மறுபடியும் இன்னொரு மாட்டு வண்டி வரவே மறுபடியும் சேரு. அந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். புத்தர் கடைசியில் என்ன பார்த்து தண்ணி எடுக்கணும் இல்லை, இந்த மாதிரி நான் தண்ணி எடுக்கலான்னு போனேன், திடீர்னு ஒரு மாட்டு வண்டி போகுது, தண்ணி கலங்கிடுது, என்னால் தண்ணி எடுக்க முடியல. மறுபடியும் எடுக்கலான்னு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனால் மறுபடியும் அடங்கிடுச்சு. எடுக்க போகும்போது இன்னொரு மாட்டு வண்டி வந்துடுச்சு, என்னால் தண்ணி எடுக்கவே முடியல. அதுக்கு புத்தர் சொன்னாரா, இதே தான் உன் மனம். நீ உன் மனம் எப்போ தெளிவாக இருந்து அமைதியாக இருக்கோ அப்போ தான் உன்னால் தூய்மையான தண்ணீர் என்ற ஒரு நல்ல விஷயத்தை முடிவு எடுக்க முடியும். எப்போ உன் மனம் தெளிவாக இல்லாமல் கலங்கியே இருக்கோ அப்போ உன்னால் தெளிவான முடிவு உன் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக. அதே தான் நம்ம இந்த பாடமும் தெளிவாக நம்ம யோசிக்கிறது, தெளிவாக இந்த பாதையில் பயணம் பண்ண வைக்கிது. ஆனால் நம்ம சில தவறுகள் நம்மளுக்கு அறியாமல் செஞ்சிடணும்னா அந்த முன்ஜென்ம வாசனைன்னு சொல்லுவோம், இல்லை நம்மளோட கூடயே அந்த பழக்கம்னு சொல்லுவோம். டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவோம். ஏன்னா இந்த பாதைக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சராசரி மனிதர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்திருக்கும். அதனால என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே வந்துருக்கோம் நம்மளையே அறியாமல் அது மறுபடியும் பழைய இதுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு அது போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து வெளில வர்றது எப்படி சாமி? ஏன் இதுலேருந்து வெளில வரணும், எப்படி வெளில வர்றது? சரி, ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டேன்,
பாடம் எடுத்துக்கிட்டு பயிற்சியும் பண்ணுறேன். பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி நிலைகள் வந்தால் நான் எப்படி கடந்து போகிறேன்? கரெக்டாக எல்லாருக்குமே சந்தேகம் வருதா? ஸோ வந்து இதே தான் கேட்டார். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக என்ன யோசிக்க வேண்டியதுன்னா, என்ன நம்மளை சுற்றி நடந்தாலும் நம்ம பாடத்தில் தான் வந்து நம்மளுடைய முழு கவனம் வந்து இருக்கும். ஒரு நாள் கூட விடாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நம்மளுக்கு என்ன உபதேசம், முதல் உபதேசமாக, ரெண்டாவது உபதேசமாக, இல்லை மூணாவது எந்த உபதேசமாக இருந்தாலும் அதை விடாமல் பண்ணும்பொழுது உங்கள் மனம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு என்ன வேணும், இந்த விஷயம் இது தேவையா இல்லையா, பதறவே பதறாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை சில பேரை பார்க்குற உபதேசம் வாங்கியும் வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க, கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. ஏன்னா அவங்க பாடத்துக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல உணவு வந்து கொடுக்க ஆரம்பிக்கல. நம்ம என்ன பண்ணணும்னா, முடிந்த வரைக்கும் அமைதி, பதற வேண்டாம், அமைதியாக இருந்து இந்த பாடத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதின்ற ஒரு நிலை வந்து வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சொன்னாங்க, எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முட்டர் மனம் நிற்கும் மோனத்தே. என்ன வேலை செஞ்சாலும், என்ன தொழில் செஞ்சாலும், என்ன தவத்தை பட்டாலும், என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு ஞான பாதையில் போகிறவங்கள மனம் எப்படி இருக்கும்னா அந்த மௌனத்திலேயே. மௌனத்தில் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம இங்கே மௌன உபதேசம் தான் தருவோம். ஸோ உங்களுக்கு அந்த பதற நிலையிலேருந்து நீங்கள் விலகுவீங்க. எப்படி தாமரை இலை மேலே தண்ணீர் வந்துட்டு ஒட்டாமல் ஓடுதோ அந்த மாதிரி நம்ம உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்ப்பீங்க, சாட்சி பொருளாக இருந்து பார்ப்போம். இது எனக்கு பிரச்சனை, என்னை இந்த மாதிரி திட்டாங்க, என்னை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு பண்ணவே மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சி பார்ப்போம். கண்டிப்பாக இது நடக்கும். நாங்கள்லாம் ஐயா சொல்லி முயற்சி பண்ணோம், எங்களுக்கு நடந்தது. அதனால வந்து நீங்களும் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கட்டாயமாக வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும்.